சர்வமகிமுள்ள பிதா, வார்த்தை, ஆவியானவருடைய திருத்துவ நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. 2023 வருடத்தின் கடைசியிலே தேவனுடைய நாமத்திற்கு நன்றியறிதல் உள்ள இருதயத்தோடு அவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தி வருகிற 2024 வருடத்தில் அவரோடு உடன்படிக்கையோடு நாம் அவருடைய கரம் பிடித்து நடக்க வேண்டும். அதற்காக கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு என்றும், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அவருடைய சொந்தத்திற்குள்ளான ஜனம், இஸ்ரவேல் என்னும் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனம், அவருடைய ஆசாரிய ஊழியத்தை பெற்றுக்கொண்ட ஜனம், அவருடைய பரிசுத்த கூடாரத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து அவருடைய சரீரத்தோடு தன்னை அங்கமாக்கி கொண்ட ஜனம் அவருடைய சுதந்திரம் என்று நாம் தியானித்தோம். அதே போலவே தேவன் ஆதிமுதலாய் கொண்டிருக்கிற அங்கலாய்ப்பின் காரியம், யார் என் காரியமாய் போவார், திறப்பின் வாசலில் நிற்கத்தக்கவன் யார், சுவரில் இருக்கிற திறப்புகளை அடைக்கத்தக்கவன் யார் என்று சொல்லி அவருடைய இருதயம் அங்கலாய்த்ததற்கு தேவனை நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த புதிய வருடத்திலிருந்து அவருடைய காரியத்திற்காக அவரோடு கரம் கோர்த்து திறப்பின் வாசலிலே நிற்க தயாராகி நிற்கிற நாம், தேவன் நம்மை வைத்து இந்த பூமியிலே செய்ய சித்தமாயிருக்கிற காரியத்தின் மேன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வேதத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து, இந்த பூமியிலே பிதாவின் சித்தம் செய்ய அவர் மனுஷகுமாரனாய் வந்த காரியங்களை நாம் வேதத்திலே ஆராய்ந்தோமானால், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகன் அவர் இந்த பூமியிலே சொல்லுகிறார், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அப்படியானால் மனந்திரும்புதலுக்கேற்ற ஒரு எச்சரிப்பு, மனந்திரும்புதலுக்கேற்ற உபதேசம் யோவான் ஸ்நானகனாலே இந்த பூமியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் இந்த பூமிக்கு வந்து கிறிஸ்துவிற்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். அதற்கு பின்பு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் ஞான ஸ்நானம் பெற்று அவர் கரையேறி அவர் தன்னுடைய உபவாச நாட்களை முடித்து அவர் உலகத்திற்குள்ளே இந்த ஊழியத்தை தொடங்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்திரும்புதலுக்கேற்ற சுவிசேஷம், மனந்திரும்புதலுக்கேற்ற உபதேசம் இந்த பூமியிலே அது ஒரு எச்சரிப்பாக கர்த்தராகிய இயேசுவினாலே, மனுஷகுமாரனாகிய இயேசுவினாலே இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டது. அவர் இந்த பூமியிலே வந்து அந்த மனந்திரும்புதலின் சுவிசேஷத்தை அவர் அநேகருக்கு சொல்லி அநேகரை மனந்திரும்புதலுக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி அநேகரை தம்முடைய சீஷராக்கினார். இப்படி யோவான் ஸ்நானகன், கிறிஸ்து, அதற்கு பின்பு அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லோரும் தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிற அந்த உன்னத ஊழியமாகிய மனந்திரும்புதலுக்கேற்ற சுவிசேஷமாகிய அந்த உபதேசத்தை, எச்சரிப்பை இந்த பூமியிலே விதைத்திருக்கிறார்கள். அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திருக்கிறார்கள். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிற காரியம். 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அவருடைய இருதயத்தை நாம் அறிய முடிகிறது. சுவிசேஷம் பிரசங்கிப்பதனாலே அது எனக்கு ஒரு மேன்மை என்று நான் எண்ணுவதில்லை, அது என் மீது விழுந்த கடமை, அதை நான் செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி அவருடைய நிலையை கர்த்தருக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக அவர் எடுத்து வைக்கிறார். இதுதான் ஒரு அப்போஸ்தலனுடைய ஒரு இருதயம். இத்தனை நிருபங்களை எழுதி இத்தனை தீர்க்க தரிசனங்களை சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்படியானால் நம்முடைய நிலைமை என்ன?
யோவான் ஸ்நானகன் சுவிசேஷம் பிரசங்கித்திருக்கிறாரே, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறாரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறாரே, அவருடைய அப்போஸ்தலர்கள் 12 பேரும் இந்த பூமியில சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார்களே. அநேகம் ஆயிரம் சீஷர்கள் அவரை பின்தொடர்ந்தவர்கள் இந்த பூமியிலே பரவி சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார்களே. அப்படியானால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் நமக்கு ஐயோ. கிறிஸ்துவனுடைய இரத்தம் அது சுவிசேஷம், கிறிஸ்துவனுடைய இரத்தம் அது சமாதானம், கிறிஸ்துவனுடைய இரத்தம் அது ரட்சிப்பு. இதை சுவிசேஷமாக சுமந்து கொண்டு விசேஷமாக அநேகருக்கு இந்த பூமியிலே நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. தேவன் சபையாக நம்மை பார்க்கிறார். நாம் ஒரு சபைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை சபையாக தேவன் மாற்றுகிறார். சபை என்றால் அதிலே 5 வகையான ஊழியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் வழியாக எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பருக்குரிய ஊழியம், போதகனுக்குரிய ஊழியம். நாம் அநேகர் இன்றைய காலங்களிலே தன்னை அப்போஸ்தலர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், தன்னை தீர்க்கதரிசிகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், தன்னை போதகர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், தன்னை மேய்ப்பர் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்களா? அவர்களுடைய நிலை என்ன சுவிசேஷ ஊழியத்திலே? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் அப்போஸ்தலன் தான், ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்படியானால் எந்த நிலையிலும் ஒரு சபையானது, அது எந்த நிலையில் இருந்தாலும், எத்தனை கோடி ஆத்துமாக்களை கொண்ட சபையாக இருந்தாலும், எத்தனை கோடி ஆத்துமாக்களை கொண்ட ஊழியனாக இருந்தாலும், போதகனாக இருந்தாலும், அப்போஸ்தலனாக இருந்தாலும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும், சுவிசேஷம் சொல்லுவது என்பது நம் மீது விழுந்த கடமை. அதை நாம் செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து இந்த பூமியிலே அதை செய்தார். அவரே சபை. அவர் இந்த பூமியிலே அப்போஸ்தலர்களுக்கு முன்னடையாளமாக அப்போஸ்தலன், தீர்க்க தரிசனங்களை உரைத்த தீர்க்கதரிசி, அவரை தீர்க்கதரிசி என்று அநேகர் அழைத்தார்கள். அவர் இந்த பூமியிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற சுவிசேஷத்தை இந்த பூமியிலே பிரசங்கித்தார். அவர் சுவிசேஷகன். அவரை நல்ல போதகரே என்று அழைத்தார்கள். அவர் போதக ஊழியத்தை நிறைவேற்றினார். நானே நல்ல மேய்ப்பன் என்று அவரே தன்னை அடையாளப்படுத்துகிறார். இப்படி 5 வகை ஊழியங்களும் கிறிஸ்துவனிடத்திலே காணப்பட்டதே நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் இது அப்போஸ்தல ஊழியம் எனக்கு சொந்தமானது, தீர்க்க தரிசனம் எனக்கு சொந்தமானது, சுவிசேஷம் எனக்கு சொந்தமானது, போதக ஊழியம் எனக்கு சொந்தமானது, மெய்ப்பனுக்குரிய ஊழியம் எனக்கு சொந்தமானது என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு தகுதியும் கிடையாது. இது எல்லோர் மீதும் விழுந்த கடமை. ஒருவன் சபையாக மாற வேண்டுமானால், ஒருவன் சபையாக மாறினானால் இந்த 5 வகை ஊழியங்களும் அவனிடத்திலே காணப்பட வேண்டும். பிரதானமாக சுவிசேஷம், அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். இது விழுந்த கடமை, நம் மீது விழுந்த கடமை. இல்லை என்றால் நமக்கு ஐயோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எச்சரிக்கிறார். இன்றைய நாளிலே இதோ 2024 வருடத்திற்குள்ள பிரவேசிக்க போகிற நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்வோம். திறப்பின் வாசலிலே நிற்கத்தக்கவன் யார் என்ற கேள்விக்கு நாம் பதில் சொன்னோமே, நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி. சுவரின் திறப்புகளை அடைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோமே. சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு இந்த பூமியிலே அதை கடமையாக நிறைவேற்றி கர்த்தருக்கு முன்பாக சமர்ப்பிக்கிற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நமக்கு அழிவில்லாத கிரீடம் தேவனிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதே, அதை பெரும்படிக்கு நாம் ஓடுவோம். இந்த பூமியிலே மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்படி நாம் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை, மனுஷருக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை ஒடுக்கி நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் கீழ்ப்படுத்துகிறோமோ, அப்பொழுது நாம் அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற முடியும். அந்த உடன்படிக்கையோடு, சுவிசேஷ உடன்படிக்கையோடு, நம் மீது விழுந்த கடமையை உணர்ந்து அந்த உடன்படிக்கையோடு நாம் கர்த்தரோடு கரம் கோர்த்து இந்த 2024 வருடத்திலே பிரவேசிப்போம். கர்த்தர் நம் வழியாக